வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணிக்கிற புது குரூப் 4 சிலபஸ் படி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வேர் சொல்லை வினைமுற்றாக மாற்றுதல். நம்ம தமிழ் சிலபஸ் எடுத்துக்கிட்டோம்னா புதுசாக மாற்றிருக்கிற தமிழ் சிலபஸ் இது தான். அதில் அழகு 1 யூனிட் 1ல் இலக்கணம் அப்படின்ற டாப்பிக்கு கீழே எழுத்து சொல்லு 2 டாபிக் இருக்குது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சொல்லில் இருக்கிற வேர் சொல்லிலிருந்து வினைமுற்றா மாற்றுதல். நேற்றுக்கு வீடியோவில் வேர் சொல் அறிதலை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி வேர் சொல்லிலிருந்து வினைமுற்றை எப்படி மாற்றுறதுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எழுத்தில் இருக்கிற மேக்ஸிமம் டாபிக்ஸ்க்கு வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கான டெஸ்ட்டு வச்சுட்டோம். வர ஞாயிற்றுக்கிழமை இந்த சொல்லில் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் சேர்ந்த மாதிரி வர ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் இருக்குது. ஸோ அதை சார்ந்த வீடியோக்களை நம்ம இந்த வாரம் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதில் இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்குற டாபிக் வேர் சொல்லிலிருந்து வினைமுற்றை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி மாற்றுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்குற மாதிரியே புக் சோர்ஸ் பார்க்க போகிறோம். வினைமுற்று எடுத்துக்கிட்டோன்னா புக் சோர்ஸ் கொஞ்சம் இருக்குது. அந்த புக் சோர்ஸை பார்த்துட்டு அதுக்கடுத்ததான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வினைமுற்றுனா என்னன்னு பார்த்தோன்னா, வினைமுற்றுனா ஒன்றும் இல்லை, ஒரு செயல். வினை என்பது செயலை குறிக்கும், வினை என்பது ஒரு செயலை குறிக்கும். முற்று என்பது முடிகிறத குறிக்கும். முழுமையாக ஒரு செயலை முடிக்கிறது தான் முடிவு. முற்றுனா என்னன்னு சொல்லலாம், முடிவுன்னு கூட சொல்லலாம். ஒரு செயலை முடிவு பெறுறது தான் வினைமுற்று. வினைனா செயல் அர்த்தம், முற்றுனா முடிவு பெறுதல். ஒரு செயல் செஞ்சு அது முற்று பெற்றால் அது வினைமுற்று. நம்ம புக்கில் இருக்கிற டேட்டாவை பாருங்கள், புக்லேயும் கொடுத்துருக்காங்க. படித்தான், ஆடுகின்றான், பறந்தது, சென்ற, கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள். எல்லாமே வினையை சார்ந்த சொற்கள். அதை படிக்கிறது, ஆடுறது, பறக்கிறது, அடுத்து சென்றனா போகிறது, கண்டுனா பார்க்குறது. இது மாதிரி ஏதோ ஒரு செயலை குறிப்பிடுற சொல்லலாம் என்ன சொல்லலாம், வினை சொல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுனா, ஒருத்த செய்கிற வினையை பற்றி வந்தால் அது வினைச்சொல். ஓகேங்களா? ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். இப்போ அடுத்ததாக பாருங்கள், வினைச்சொல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக வினைமுற்று பாருங்கள். வினைமுற்று நம்ம சிலபஸில் இருக்கிற டாபிக் என்னென்னா வினைமுற்று. மலர்விழி எழுதினால், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இதில் பாருங்கள், மலர்விழி மலர்விழின்றது எதை குறிக்குன்னா பெயர் சொல்ல குறிக்கலாம். என்னென்னா பெயர் சொல் அல்லது எழுவாயின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். மலர்விழி என்பது பெயரை குறிக்கிறது. இதில் எழுதினால் அப்படின்றது எதை குறிக்கிறதுனா, அவங்க ஏதோ ஒன்று எழுதுகிறாங்க. அப்போ எழுதுறதுன்றது ஒரு செயலை குறிக்கிறது. அந்த செயல் முற்றும் பெறுது. பாருங்கள், படிக்கும்போது சென்டென்ஸ் பாருங்கள், மலர்விழி எழுதினால் என்ன இருக்குது, மலர்விழி எழுதினால். இதுவே மலர்விழி எழுத அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த எழுதன்ற சொல்லு முற்று பெறுதான்னு பார்த்தீங்கன்னா முற்று பெறாது. எழுதினால் என்பது, மலர்விழி என்பது யாரோ ஒரு பெண் ஒருவர் ஏதோ ஒன்றத்தை எழுதுகிறாங்க அப்படின்றத பொருள்படுது, முற்றும் பெறுது. அடுத்து பாருங்கள், கண்ணன் பாடுகிறான். அடுத்த எக்ஸாம்பிள், கண்ணன் பாடுகிறான். கண்ணன் என்பது பெயர் சொல்லை குறிக்கும். அடுத்து பாடுகிறான் என்பது ஏதோ ஒரு செயலை குறிக்கிறது, வினையை குறிக்கிறது. அந்த வினை முற்றும் பெறுது. கண்ணன் பாடிய அல்லது கண்ணன் பாட அப்படின்னு இருந்தால் அது முற்று பெறுதுங்களா? முற்று பெறலை. அதுவே பாடுகிறான் அப்படின்றது என்ன பெறுதுன்னா முற்று பெறுது. இப்போ பாடியன்னு எடுத்தோம்னா பாடிய. எக்ஸாம்பிள் பாருங்கள், பாடிய ஆள முடியுதுங்களா? ஆள முடிஞ்சால் என்ன, ஆள முடிந்தால் பெயரச்ச தொடர். என்னென்னா பெயரச்சத்தில் முடியுது. அதே பாடுகிறான்னா ஒரு செயல் முழுமை பெறுது, ஒரு வினை முழுமை பெறுது. அதனால தான் நம்ம இதை வினைமுற்றுன்னு சொல்கிறோம். அடுத்ததாக பாருங்கள், மாடு மேயும். மாடு மேயும் என்பதையும் முற்று பெறுது. இப்போ கீழே கொடுத்துருக்கிறத படிப்போம். இத்தொடரில் எழுதினான், பாடுகிறான், மேயும் ஆகிய சொற்களை கவனிங்கள். இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. நான் சொன்ன மாதிரி தான் பொருள் என்னென்னா முழுமை பெறுது. இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினைமுற்று. நம்ம இந்த வினைமுற்றுன்னு சொல்கிறோம், ஆனால் இதை முற்று வினை அப்படியே ஆப்போசிட்டாக முற்று ஃபஸ்ட்டும் வினைனும் முற்று வினைன்னு சொல்லலாம், இல்லை வினைமுற்றுன்னு சொல்லலாம். இந்த பாயிண்ட்டை கூற்று காரணத்தில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினைமுற்று என்பர். நமக்கு அங்கே கன்ஃபியூஷன் ஆகும், இப்படி சொல்லலாமா இல்லை வராதே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வினைமுற்று எப்படின்னு சொல்லலாம், முற்று வினைனும் சொல்லலாம். அடுத்ததாக பாருங்கள், வினைமுற்று எடுத்துக்கிட்டோன்னா 5 பால். என்னென்னா 5 பால், ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால்னு 5 பாலுக்கும் 3 காலத்துக்கும், இறந்த காலம், நிகழ்காலம், அடுத்ததாக எதிர்காலம், 3 காலத்திற்கும் 3 இடம்னா தம்மை, முன்னிலை, படர்கை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அதை மாதிரி 3 இடத்திற்கும் அனைத்திலும் எது வரும்னா இந்த வினைமுற்று வரும். ஓகேங்களா? 5 பால்லேயும் வரும். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் கூற்று காரணத்தில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நமக்கு இந்த இதில் முக்கியமான பாயிண்ட் எதுன்னு பார்த்தோன்னா, பொருள் முற்று பெற்ற வினைமுற்று முற்று வினைன்னு சொல்லலாம், வினைமுற்றுன்னு சொல்லலாம். கூற்று காரணத்தில் கேட்டால் வினைமுற்றை சார்ந்து. அடுத்து வினைமுற்று 5 பால், 3 இடம், 3 காலம் அனைத்திலும் வரும். இல்லது ஏதாச்சும் 2 கொடுத்துட்டு கூட ஒன்றுத்தில் வரும் ஒன்றுத்தில் வராதுன்ற மாதிரி கூற்று காரணத்தில் மாற்றி கேட்கலாம். ஸோ இந்த 2 பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம். வினைமுற்றுனா என்னென்னா ஒரு செயல் முழுமை பெற்றால் அது வினைமுற்று. வினை என்பது செயலை குறிக்கிறது, முற்று என்பது
முடிவை குறிக்கிறது. ஓகேங்களா, ஒரு செயல் முழுமை பெற்றால் அது வினைமுற்று. இந்த வினைமுற்று என்னன்னு சொல்கிறாங்கன்னா முற்று வினை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த வினைமுற்று 5 பால்லையும் வரும், 3 காலத்திலையும் வரும், 3 இடத்திலும் வரும். இந்த வினைமுற்று எடுத்துக்கிட்டோன்னா 2 டைப்பாக பிரிக்கலாம். அதாவது 2 வகைப்படும். என்னென்னா தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றுனா என்ன, குறிப்பு வினைமுற்றுனா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தெரிநிலை வினைமுற்றுனா ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6 முதன்மணி. ஒரு செயலை செய்யணும்னா இப்போ ஏதோ நம்ம ஒரு வேலை செய்ய போகிறோம். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு, அதே பார்க்கலாம். மாணவி கட்டுரை எழுதினாள். இப்போ யாரோ ஒரு மாணவி கட்டுரை எழுதினாள். இப்போ எழுதினாள் என்பது முற்று பெறுதுங்களா? மாணவி கட்டுரை எழுத அப்படின்னு இருந்தால், சப்போஸ் அப்படின்னு இருந்தால் அது முற்று பெற்றிருக்காது. எழுதினாள் என்பதால் வந்ததால் இந்த சொல் முழுமையாக அடைஞ்சிருக்கு. ஸோ இது வினைமுற்று. இதில் தெரிநிலை வினைமுற்றுன்னு எதை குறிப்பிடுறோன்னா, இந்த ஒரே ஒரு சென்டென்ஸில் பாருங்கள், யார் செய்பவர் யார்? மாணவி. அதே மாதிரி எதை செய்கிறாங்க? கருவி. எதை செய்கிறாங்கன்னு பார்த்தோன்னா கருவி. எதை பார்த்தோன்னா தாளும் எழுதுகோளும். எதை வச்சு இதை செய்கிறாங்க? செய்பவர் யார்? இந்த கட்டுரை எழுதுறது யார்? மாணவி. கருவி எதை வச்சு இந்த கட்டுரை எழுதுகிறாங்க? செய்பவர், கருவி. எதனா தாளும் எழுதுகோளும், பேப்பரும் பெண்ணும் வச்சு எழுதுகிறாங்க. அடுத்து பாருங்கள், நிலம் எந்த இடத்துல எழுதுகிறாங்கன்னா பள்ளி, ஸ்கூலில் இதை எழுதுகிறாங்க. அடுத்து காலம், இறந்த காலம். இங்கே பாருங்கள், மாணவி கட்டுரை எழுதினாள். என்னன்னா எழுதினால்னு இறந்த காலத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதுவே எழுதுகிறாள் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது நிகழ்காலமாக இருக்கும். அதுவே எழுதுவாள் அப்படின்னு இருந்தால் அது எதிர்காலத்தை குறிக்கும். இங்கே எழுதினால் இருக்குது, அதனால் என்னென்னா இறந்த காலத்தை குறிக்கிறது. பாருங்கள், செய்பவர் மாணவின்னு இந்த ஒரே ஒரு சென்டென்ஸை பாருங்கள், மாணவி கட்டுரை எழுதினாள். இதை வச்சு நம்மளால் செய்பவர், கருவி, நிலம், காலத்தையும் சொல்ல முடியுது, இறந்த காலத்தை சொல்ல முடியுது. அடுத்து செய்பொருள், எந்த விஷயத்தை அவங்க பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா கட்டுரை எழுதுகிறாங்க. என்ன செய்பொருள்? என்னென்னா கட்டுரை. செயல் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தோன்னா எழுதுதல். இந்த மாதிரி ஒரே ஒரு சென்டென்ஸை வச்சு இத்தனை விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னா, செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இப்படி 6 விஷயமே தெரிஞ்சிச்சுன்னா அது தெரிநிலை வினைமுற்று. ஓகேங்களா? இப்படி 6 விஷயத்தையும் வெளிப்படையாக காட்டுச்சுன்னா வெளிப்படுமாறு அமைகிற ஒரு சென்டென்ஸ், அதாவது ஒரு வாக்கியம் அல்லது ஒரு சொற்றொடரை எதை சொல்லுவோம்னா தெரிநிலை வினைமுற்றுன்னு சொல்லுவோம். அதுவே குறிப்பு வினைமுற்று. 2 டைப் பார்த்தோம், தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்றுன்னு. அதில் குறிப்பு வினைமுற்றுனா எதை குறிக்கும்னு பாருங்கள். முக்கியமான டிஃப்ரென்ஸே என்னென்னா, இதில் காலத்தை காட்டுச்சிங்களா, இதில் காலத்தை இருக்கிற, நான் சிம்பிளாக சொல்கிறேன், தெரிநிலை வினைமுற்றுக்கும் குறிப்பு வினைமுற்றுக்கும் இருக்கிற சிம்பிளான டிஃப்ரென்ஸ் எதுன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதுக்கு, தெரிநிலை வினைமுற்றுனா காலத்தை காட்டும். ஓகேங்களா? இப்போ இறந்த காலம்னு பார்த்தோம்ல, இந்த மாதிரி காலத்தை காட்டும். ஆனால் குறிப்பு வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டாது. ஓகேங்களா? 2 தான் டிஃப்ரென்ஸ். முக்கியமான டிஃப்ரென்ஸ் இது தான். அடுத்து பாருங்கள், குறிப்பு வினைமுற்று பார்க்கலாம். காலத்தை காட்டினா, வெளிப்படையாக காட்டினா தெரிநிலை வினைமுற்று. ஓகேங்களா? அதுவே காலத்தை வெளிப்படையாக காட்டலைன்னா அது குறிப்பு வினைமுற்று. அடுத்து பாருங்கள், குறிப்பு வினைமுற்று பார்க்கலாம். அதில் செய்பவர், செயல்பொருள், கருவி, காலம் அது மாதிரி பார்த்தோமா? இதில் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில் ஒன்றனை அங்கே 6த்தையுமே காட்டினா அது தெரிநிலை வினைமுற்று. இங்கே இருக்கிற பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இது 6த்தில் ஏதோ ஒன்றுத்தை மட்டும் காட்டினா கூட அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல், இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அதில் காலத்தை வெளிப்படையாக காட்டும், இது வெளிப்படையாக காட்டாது. செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. அங்கே செய்பவர், கருவி, நிலம், செய்பொருள், செயல்னு இது மாதிரி 6 விஷயத்தை காட்டினா அது தெரிநிலை வினைமுற்று. அதுவே இங்கே பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இந்த ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றனை மட்டும் அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டலைன்னா அது குறிப்பு வினைமுற்று. நம்ம ஏன் இதை பார்க்குறோம், நிறைய பேருக்கு டவுட் வரலாம். ஏன்னா நமக்கு வர கொஷின்ஸ் இதை அடிப்படையாக வச்சு பெரும்பாலும் வராது, ரேராக தான் வரும். பட் இதை கூற்று காரணத்தில் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது கட்டாயம். அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு புரிதல் வரணும்னா இதெல்லாம் படித்தா தான் ஒரு புரிதல் வரும். அதனால தான் இதை பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், காலத்தை வெளிப்படையாக காட்டாது, செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று. இப்போ பாருங்கள், பொன்னன். இதில் பொருளுக்கு எதுன்னு பார்க்கணும். பொன்னன் ஒரு பெயர், வினைமுற்று என்னென்னா பொன்னன். பொன்னனை எப்படி நம்ம குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்லணும்னா, பொன்னன் என்பது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தோன்னா ஏதோ ஒரு பொருளை குறிக்கிறது. பொன் என்பது தங்கத்தை குறிக்கிறது. அப்போ பொன்னன். இடம்னா தென்னாட்டார் என்பது தெற்கு பகுதியில் இருக்கிற ஒரு நாட்டை குறிக்கிறது. தெற்கு பகுதியில் இருக்கிற யாரோ ஒருத்தரை சொல்கிறாங்க இடம். காலம் பார்த்தோன்னா ஆதிரையன். என்னென்னா ஆதிரையன் காலத்தை குறிக்கிறது. அடுத்து சினைனா கண் என்பது ஒரு உறுப்பு. சினைனா என்னென்னா உறுப்பு தான். ஸோ சினை என்பது கண்ணை குறிக்கிறது. அடுத்து பண்பு அல்லது குணம்னு சொல்லலாம். கரியன், அதாவது கரிய நிறத்தில் இருக்கிறதால கரியன். அடுத்து தொழில் பாருங்கள், எழுத்தன். என்னென்னா அவங்க செய்கிற தொழில் எதுனா எழுதுறது, அதனால் அவங்கள எழுத்தன்னு குறிப்பிடுவாங்க. இந்த மாதிரி தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுகள் அன்றி இந்த நம்ம மேஜராக பார்த்தோன்னா 2 வினைமுற்று இருக்குது.
அது இல்லாமல் இன்னும் 2 வினைமுற்று இருக்குது. என்னென்னா ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று என்ன பிற வகை வினைமுற்றுகளும் தமிழில் உண்டு. நம்ம மேஜராக கொடுத்துருக்குது என்னென்னா தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. அதுவே இது இல்லாமல் வேறு 2 மாடலும் இருக்குது, வேறு 2 டைப்பு இருக்குது. ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. இந்த ஏவல் வினைமுற்றை பார்க்கலாம். இப்போது ஏவல் வினைமுற்றுனா ஒன்றும் இல்லை, ஒரு பொருள் ஒரு சொற்றொடர் ஒரு சென்டென்ஸ் வந்து முழுமை பெறணும், ஆனால் அது ஏவலாக இருக்கணும். ஏவலைனா ஒரு கட்டளையில் இடணும். ஓகேங்களா? ஏவல் வினைமுற்று ஒரு செயல் வந்து முழுமை பெற்ற வாக்கியமாக இருக்கணும், ஆனால் அது கட்டளையாக இருக்கணும், ஏவலாக இருக்கணும். ஏவல்னா என்னென்னா நான் ஒருத்தரை இதை செய்யுங்கன்னு கட்டளையிடுறது தான் ஏவல். ஃபஸ்ட்டு பாருங்கள், பாடம் படி. நான் யாரோ ஒரு குழந்தைய யாரோ ஒரு சிறுவனையோ பார்த்து பாடம் படி அப்படின்னு கட்டளையிடுறேன், அதுதான் ஏவல். அடுத்து பாருங்கள், கடைக்கு போ. ஓகேங்களா? இதுதான் ஏவல் வினைமுற்றுக்கான எக்ஸாம்பிள். புரியும்னு நினைக்கிறேன். இத்தொடர்கள் பாருங்கள், ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுகின்றன. கட்டளைனாலே ஏவல். ஓகேங்களா? ஒரு விஷயத்த செய்யணும் நம்ம இன்னொருத்தர கட்டளை இடுறது தான் இந்த ஏவல் வினைமுற்று. கட்டளை இடுகின்றன. இவ்வாறு தன்முன் உள்ள ஒருவரை, எனக்கு முன்னாடி இருக்கிற ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சிறுவனை பார்த்து நான் பாடம் படி, இல்லை அவனையே கடைக்கு போ அப்படின்னு கட்டளை இடுறது தான் இந்த ஏவல் வினைமுற்று. இந்த ஏவல் வினைமுற்று நல்லா பார்த்துக்கோங்க. இது சார்ந்த கொஸ்டின்ஸும் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஏவல் வினைமுற்று ஒருமைப்பன்மை ஆகிய 2 வகைகளில் வரும். ஒருமையிலையும் வரும், அடுத்ததாக பன்மையிலையும் வரும். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. எழுது, யாரோ ஒருத்தரை பார்த்து எழுது அப்படின்னு சொல்கிறது என்ன ஒருமை. அடுத்து எழுது மின், இதை 2 எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க. இதை வச்சு கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. எழுதுனா ஒருமை, எழுது மின் அப்படின்றது பன்மை. பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என வருவது இக்கால வழக்கு. இது செய்யுள் வழக்காக இருக்கலாம், எழுதுமின் என்பது செய்யுள் வழக்காக இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ என்ன யூஸ் பண்ணுறோன்னா எழுதுங்கள். எழுது என்பது யாரோ ஒருவரை குறிக்கிறது. எனக்கு முன்னாடி இருக்கிற சிறுவனை பார்த்து எழுது அப்படின்னு சொல்லலாம். இதே ஒரு 10 சிறுவர்கள் இருக்காங்கன்னா எழுதுங்கள் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். ஸோ எழுது என்பது ஒருமையும், எழுதுங்கள் என்பது பன்மையும் குறிக்கும். அதுவே இலக்கிய அந்த காலத்தில், இப்போது இக்கால வழக்கு எழுதுங்கள், அந்த காலத்தில் செய்யுள்ளெல்லாம் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா எழுதுமின் என்று குறிப்பிட்டால் அது பன்மையை குறிக்கும். அடுத்ததாக பாருங்கள், வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றுனா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒருத்தரை வாழ்த்துற மாதிரி ஏதோ ஒரு சொல்ல சொன்னாலோ, இப்போ வாழ்க வளர்க இந்த மாதிரி வாழ்த்துறதையும், வைதல்னா திட்டுறது, யாரோ ஒருத்தரை திட்டுறதையும், அடுத்து விதித்தல், இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்கன்னு நம்ம ஒரு ஏதோ ஒன்றத்தை விதிக்கிறோன்னா அது விதித்தல். ஓகேங்களா? அடுத்து வேண்டல், இந்த விஷயத்தை செய்யுங்கன்னு ஒருத்தர்கிட்ட வேண்டுதல். இந்த 4 விஷயத்தையும் சார்ந்த ஏதாச்சும் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆனால் அதுதான் வியங்கோல் வினைமுற்று. பாருங்கள், வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் ஒரு வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும். சிம்பிளாக இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாழ்க, ஒழிக. வாழ்க என்பது வாழ்த்துதலை குறிக்குதா, ஒழிக என்பது வைதலை குறிக்குது. அடுத்து வாழியர் என்பது விதித்தலை குறிக்கிறது, வாரல் என்பது வேண்டலை குறிக்கிறது. ஓகேங்களா? இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள். சிம்பிளாக என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இருக்கிறதுல ஈஸி என்னன்னா கா இயர் அல். இந்த லாஸ்ட்டில் இங்கே பாருங்கள், இந்த 4 கா இயர் அல், இந்த 4மே கடைசியில் வந்தால் அது வியங்கோல் வினைமுற்று. கடைசியில் ஒரு வார்த்தையோட கடைசியில் கா வந்தால் அது வாழ்த்தலில் வரணும். வாழ்த்தலில் வந்து காலம் முடிஞ்சால் அது வியங்கோல் வினைமுற்று. அதே வைத்தலில் வந்து காலம் முடிஞ்சாலும் அது வியங்கோல் வினைமுற்று. இங்கே பாருங்கள், கா வந்திருக்கு 2 சென்டென்ஸ்லேயும் கா. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட் வந்து பாருங்கள், கா வந்திருக்கா ஃபஸ்ட்டுக்கு. அடுத்து பாருங்கள், இயர் வந்திருக்கா, கா இயர். அடுத்ததாக அல் வாரலுக்கு அல். இந்த மாதிரி கடைசி விகுதி வந்து கா இயர் அல், இந்த 3த்தில் வந்தாலே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இது என்ன வினைமுற்றுன்னு. தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயம், இந்த வினைமுற்று எல்லாமே 2 திணைகளையும், அதாவது உயர்திணை அக்ரிணை பொருள்லேயும் வரும், 5 பால்கள்லேயும் வரும். அடுத்ததாக 3 இடங்கள்லையும் தன்மை முன்னிலை பலர்கையை வெளிப்படையாக காட்டும். இதன் விகுதிகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, கா இயர் அல். இந்த 4த்தில் முடிஞ்சால் இது வியங்கோல் வினைமுற்று. புரியுதுங்களா? இந்த கா இயர் அல், இந்த 4 விகுதியில் முடிஞ்சாலே அது வியங்கோல் வினைமுற்று. அது வாழ்த்தல் இருக்கணும், வைதல் இருக்கணும், விதித்தல் இருக்கணும், வேண்டல் இருக்கணும். இந்த 4 பொருளில் வர வினைமுற்று எதுனா வியங்கோல் வினைமுற்று. இங்கே ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. ஏவல் வினைமுற்றுனா பாருங்கள், ஏவல் வினைமுற்றுனா முன்னிலையில் வரும். முன்னிலைனா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஏவல் ஒருத்தர் கட்டளைனா ஒரு சிறுவனை முன்னாடி இருக்கிறான், அவனை நான் படின்னு சொல்கிறேன்னா எனக்கு முன்னாடி இருக்கிற சிறுவனை தான் நான் சொல்ல முடியும். ஓகேங்களா? தம்பி படிப்பா, இல்லை படி, தம்பி படி அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதில் படி என்பது எதுனா அந்த ஏவலை குறிக்கிறது. முன்னிலையில் யாரோ ஒருத்தரை தான் குறிப்பிடுவது ஏவல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று இப்போ தான் பார்த்தோம். இது திணையும் குறிப்பிடலாம்,
உயர்திணை அக்ரிணையும் குறிப்பிடலாம். அடுத்தது ஐம்பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால்னு 5 பால்களையும் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும். இதுதான் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். இது கூற்று காரணத்தில் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் டைமாக இது சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை சார்ந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்களா அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சொல்ல கொடுத்துட்டு அதோட வினைமுற்று கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா வினைமுற்றை சார்ந்த கூற்று காரணம் கேட்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் கொஸ்டின் வரப்போகுது குரூப் 4ல். ஸோ இந்த மாதிரி கூற்று காரணத்தில் கொஸ்டின் வரும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நம்ம பார்க்க வேண்டியது கட்டாயம். அடுத்து பாருங்கள், ஒருமைப்பன்மை வேறுபாடு உண்டு. நம்ம பார்த்தல எழுது என்பது ஒருமையும், எழுதுங்கள் என்பது பன்மையும் குறிக்கும். இப்போது இக்கால வழக்கில் எழுதுங்கள்னு இருக்குது. அதுவே அந்த காலத்தில் என்னென்னா எழுது மின் இருந்துச்சு. ஓகேங்களா, செய்யுள் வழக்கில். அப்போது முன்னிலையில் வரும். இது 5 இருதினை 5 பால் மூவிடங்களுக்கு பொதுவாக வரும். இதில் ஒருமைப்பன்மை வேறுபாடு உண்டு. ஆனால் இதில் ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லை. இப்போ வாழ்கன்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு யாரையோ ஒருத்தர் குறிக்கிறதுங்களா. வாழ்க என்பது 10 பேர் நின்னாலும் வாழ்க தான் சொல்லுவோம். ஒருத்தர் நின்னாலும் வாழ்கன்னு சொன்னாலே கரெக்டாக இருக்கும். ஸோ ஒருமைப்பன்மை வேறுபாடு இந்த வியங்கோல் வினை முற்றில் இல்லை. அடுத்து பாருங்க, கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். இப்போ ஏவல்னா என்னென்னா கடைக்கு போ படி அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறதுனா கட்டளை பொருளை மட்டும்தான் உணர்த்துது. அதுவே இந்த வியங்கோல் வினை முற்று பாருங்கள், வாழ்த்தல், வைத்தல், விதித்தல், வேண்டல்னு 4 விஷயத்தை உணர்த்துது. இதுதான் 3 டிஃப்ரென்ஸ். அடுத்ததாக பாருங்கள், விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். இப்போ பாருங்கள், இந்த ஏவல் வினைமுற்று எடுத்துக்கிட்டோன்னா விகுதி பெற்றும் வரும், கடைக்கு போன்னு வரும், இல்லை படி பாடம் படி இப்படி இருக்குங்களா. இது விகுதியிலையும் வரலாம், விகுதி இல்லாமல் இது முன்னாடி இது பின்னாடியும் வரலாம். ஓகேங்களா, இந்த சென்டென்ஸில் இல்லை. சப்போஸ் அப்படி வந்தாலும் இதில் விகுதி பெற்றும் வரலாம், பெறாமலும் வரலாம். ஆனால் இந்த வியங்கோல் வினைமுற்றுன்றது இந்த கா, இயர், அல் எல்லாமே விகுதியில் மட்டும்தான் வரும். மேஜரான டிஃப்ரென்ஸ் 4 டிஃப்ரென்ஸ். இது ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும். வியங்கோல் வினைமுற்று இருதினை 5 பால் 3 இடங்களுக்கு பொதுவாக வரும். அடுத்து இதில் ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்குது. இதில் ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லை. இது கட்டளை உணர்த்தும். ஏவல் என்பதே என்னென்னா கட்டளை தான். அடுத்து பாருங்கள், வியங்கோல் வினைமுற்றுனா இந்த வாழ்த்தல், வைத்தல், விதித்தல், வேண்டல் 4 விஷயத்தை குறிக்கும், 4 பொருளை குறிக்கும். இது விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். இது விகுதியில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா, கிளியரா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக கீழே தெரிந்து கொள்ளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. விதித்தல் பொருளில், இப்போது எனக்கு நானே தண்டனை விதிச்சிக்க முடியுமா? அதே தான் சொல்லியிருக்காங்க. விதித்தல், நான் ஏதோ ஒன்றத்தை விதிக்கிறேன், அது வியங்கோல் வினைமுற்று. தன்மைனா எனக்கு நானே விதிச்சிக்க முடியாது. ஓகேங்களா, விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. நான் யாருக்கோ ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்குறதா, நான் இன்னொருத்தருக்கு தான் கொடுக்க முடியாத தவிர எனக்கு நானே தண்டனைன்னு கொடுத்துக்க முடியாது. ஸோ என்னன்னா, விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் எனக்கு வரவே வராது. ஓகேங்களா, முன்னிலையில் வரலாம், படற்கையில் வரலாம். யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்கலாம், எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்க முடியாது. வியங்கோல் வியங்கோல் வினைமுற்றில் விதித்தல், இதில் வாழ்த்தல், விதித்தல், வைதல், வேண்டல்ல விதித்தலை குறிப்பிட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து பாருங்கள், இயர், அல் ஆகிய 2 விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை. நம்ம பார்த்தோம்ல, இயர், அல் இது தற்கால வழக்கில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டும்தான் இருக்குது. இந்த இயரும் அல்லும் தற்கால வழக்கில் இல்லை. வாழியர், வாரல் இந்த சொற்கள்லாம் பாருங்கள், இயர், அல் இது தற்கால வழக்கில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, அடுத்ததாக பாருங்கள், வேறு என்ன இருக்குன்னா, பின்னாடி சரியான விடை கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை பார்ப்போம். மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினைமுற்று. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மாடு என்பது எதை குறிக்குன்னா பெயர் சொல்லி குறிக்கும். ஒரு சொல் முழுமை பெற ஒரு செயலாக இருக்கணும், அது அந்த செயல் முழுமையும் பெறணும், அதை முடிவும் பெறணும், அதுதான் வினைமுற்று. இதில் பாருங்கள், மாடு என்பது பெயரை குறிக்கிறது, வயல் என்பது நிலத்தை குறிக்கிறது, புல் என்பது எதை குறிக்கிறதுனா அந்த மாடு மேய்கிறத குறிக்கிறது. அப்போ எது வரும்னா இது செய்பொருள் அப்படின்றத குறிக்கும். மேய்ந்ததுன்னா என்னென்னா அவங்க செய்கிற வினையை குறிக்கிறது. ஸோ மேய்ந்தது என்பது எதுனா இந்த தொடரில் வினைமுற்று எதுன்னு பார்த்தோன்னா மேய்ந்தது. நீங்களா அடுத்தது பாருங்கள், பின்வருவனவற்றில் இறந்த கால வினைமுற்று எது? இறந்த கால வினைமுற்று படித்தான், நடக்கிறான், உண்பான், ஓடாது என்பது நிகழ்காலத்தில் சொல்கிற மாதிரி இருக்குது, இதுவும் இல்லை. உண்பான் இது எதிர்காலத்தில் சொல்கிற மாதிரி இருக்குது. நடக்கிறான் இதுவும் இப்போது நிகழ்காலத்தில் சொல்கிற மாதிரி. படித்தான் என்பது தான் எப்பயோ படித்தான், நம்ம சொல்கிறோம் நேற்று படித்தான், அவன் நேற்று படித்தான் அப்படின்னு சொல்கிறல. அப்போது படித்தான் என்பது தான் இறந்த கால வினைமுற்று. இந்த கேள்விக்கான சரியான விடை படித்தான். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் ஆல்ரெடி சொல்லியிருந்தா. செல்க என்பது கட்டளை பொருளில் வரல, ஏதோ அன்பாக சொல்கிற மாதிரி இருக்குது. வாழ்க என்பதும் வியங்கோல் வினைமுற்றில் வந்துடும், வாழிய என்பதும் வியங்கோல் வினைமுற்றில் வந்துடும். விகுதி பாருங்கள், கா ஏ. அப்போது இது 3மே வியங்கோல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று எதுனா ஓடு என்பது தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்ததாக நம்ம இது பார்த்தோன்னா ஓல்டு புக், அதாவது இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற புக் இல்லாமல் பழைய சமச்சீர் கல்வி புக்கிலையும் வினைமுற்று சார்ந்த கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸும் லைட்டாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் மேலே சில சொற்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா வந்துள்ள வினை சொற்களை சரி இதை பார்ப்போம். வந்தான் என்பது செயல் முற்று பெறுவதனை உணர்த்துவதனால் இது வினைமுற்று. ஆல்ரெடி நம்ம சொல்ல மாதிரி இங்கே பாருங்கள், வந்தான், பழுத்த, எடுத்த ஆகியன 4 சொற்கள் இருக்குது. அதில் வந்தான் என்பது செயல் முற்று பெற்றதனை உணர்த்துவது. ஓகே, யாரோ ஒருத்தர் வந்தாங்க. இப்போது யார் நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா கவிதா
ஆண் இருக்கா இதுக்கு குமார் வந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. குமார் வந்தான் என்பது வினை, யாரோ ஒருத்தர் வராங்கன்னு குறிக்கிறது. அந்த செயல் முற்றும் பெறுது, வந்தான் என்ற சொல் முற்றும் பெறுது, அதனால் இதை வினை முற்றுன்னு சொல்கிறோம். இது எந்த காலத்தை காட்டுகிறது? எந்த காலத்தைனா வந்தான். வந்தான் என்பது எதை காட்டுதுன்னா இறந்த காலத்தை குறிப்பிடுகிறது. அதுவே வருகிறான் அப்படின்னா நிகழ்காலத்தை குறிக்கும். வருவான் அப்படின்னா எதிர்காலத்தை குறிக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்தான் என்னும் இச்சொல் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் எவ்வாறு வரும்? வருகின்றான் என்ன நம்ம சொன்ன மாதிரி தான் வருகின்றான் அல்லது வருகின்றான்னு எதுக்கு வரும்னா நிகழ்காலத்தில் வரும். வருகின்றான் அப்படின்னு வரும். வருவான்னா எதிர்காலத்தை குறிக்கும். ஓகேங்களா? இதுதான் இதில் கொடுத்துருக்கிற டெஃபினிஷன். அடுத்ததாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்ப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா வினைமுற்று சார்ந்து 2 டைப்பில் கொஸ்டின் வந்துருக்கு. 2 மாடல் கொஸ்டின் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் மாடல் கேள், அதாவது வினை சொல்ல கொடுத்துட்டாங்க, வேர் சொல்ல கொடுத்துட்டாங்க, அதோட வினைமுற்று என்னன்னு கேட்குறாங்க. நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒரு சொல் வினைமுற்றோ பெயரச்சமோ ஏதோ ஒரு சொல்ல கொடுத்துட்டு அதுக்கான வேர் சொல்ல கேட்டிருந்தாங்க. நேற்றுக்கு நம்ம பார்த்த மாடலில் அது வேர் சொல் அறிதல். இன்றைக்கி என்னென்னா வேர் சொல்ல வச்சு நம்ம வினைமுற்றை கண்டுபிடிக்கணும். வேர் சொல்ல வச்சு வினைமுற்றை கண்டுபிடிக்கணும். இதுதான் நமக்கான டாபிக் இன்றைக்கி. அதை சார்ந்த கொஸ்டின்ஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வினைமுற்றுனா என்ன, அதில் கிளியராக இருக்கணும். வினைமுற்றுனா என்னென்னா ஒரு வினை, அதாவது ஒரு செயல் முற்று பெற்று முழுமை பெற்று பொருள் தருமாயின் அது வினைமுற்று. இதுதான் வினைமுற்றுக்கான டெஃபினிஷன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கேள்னு ஒரு வேர் சொல்ல கொடுத்துட்டாங்க. இதுக்கு கேட்ட, கேட்டு, கேட்கிற, கேட்டான்னு 4 சொல்ல கொடுத்துட்டு இதில் எது ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள். இதுக்கான கேளுக்கான வினைமுற்று எதுவாக இருக்குன்னா கேட்டான். இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா அப்துல் பாடல் கேட்டான். ஓகேங்களா? அப்துல்னு ஒரு பையன், யாராச்சும் ஒரு சிறுவன் வச்சுக்கோங்க. அப்துல் பாடல் கேட்டான். அப்துல் என்பவர் பாடல் கேட்டார், அப்படி கேட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்களா எக்ஸாம்பிளை உருவாக்க வேண்டியதான், நீங்களா அசியூம் பண்ணிக்க வேண்டியதான். அப்போது அப்துல் பாடல் கேட்டான்னா முழுமை பெறுதுங்களா? அந்த வினை முழுமை பெறுதா? அதுவே அப்துல் பாடல் கேட்ட அப்படின்னு முடிச்சா முழுமை பெறுதுங்களா? முழுமை பெறாது. அதே மாதிரி அப்துல் பாடல் கேட்டு அப்படின்னு முடிச்சா முழுமை பெறுமா? அதுவும் முழுமை பெறாது. அப்துல் பாடல் கேட்கிறன்னு முடிச்சாலும் எதுவுமே முழுமை பெறாது. கேட்டான், அப்துல் பாடல் கேட்டான் அப்படின்னா தான் அந்த சொற்றொடர், அதாவது அந்த சென்டென்ஸ், அந்த வாக்கியம் வந்து என்ன பெறும்னா முழுமை பெறும். அந்த வினை வந்து முற்று பெறும், முழுமை அடையும். ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை கேட்டான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாருங்க, தா என்னும் வேர் சொல்லுக்குரிய வினைமுற்று கேட்டிருக்காங்க. அடுத்த சொல் என்னன்னா தானு வேர் சொல்ல கொடுத்துட்டாங்க. அதுக்கான வினைமுற்று என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, தந்த, தந்து, தந்தவர், இந்த மாதிரி வார்த்தை இருக்குது. இந்த கேள்விக்கான சரியான விடை எதுனா தருகின்றனர். இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா எப்படி சொல்லலாம், பள்ளியில் பாட புத்தகங்களை தருகின்றனர் அப்படின்னு சொல்கிறாமா? தருகின்றனர். அதே பள்ளியில் பாட புத்தகங்களை தந்த அப்படின்னு சொன்னால் முழுமை பெறுமா? முழுமை பெறாது. தந்துன்னு சொன்னாலும் முழுமை பெறாது. தந்தவர்னு சொன்னாலும் முழுமை பெறாது. இவா பள்ளியில் பாட புத்தகங்களை தருகின்றனர் அப்படின்னு சொல்லலாமா? அல்லது கோவிலில் அன்னதானம் தருகின்றனர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி நீங்களே பொருள்படுத்திக்கோங்க. பொருள்படுத்தி அந்த சென்டென்ஸ் முழுமை பெற்றால் அது வினைமுற்று. அந்த வினை முற்று பெறணும். முற்று பெற்றாதான் அது வினைமுற்று. தாக்கான வினைமுற்று எதுனா தருகின்றனர். அடுத்து பாருங்கள், வளர். வளர் என்னும் வேர் சொல்லோட வினைமுற்றை கண்டுபிடிக்க. வளர்னு வேர் சொல் கொடுத்துட்டாங்க. அதோட வினைமுற்று என்னன்னு கேட்குறாங்க. பாருங்க, வளர்த்தல். வளர்த்தல் என்பது வர வாய்ப்பு இல்லை. வளர்ந்து, வளர, இந்த 3மே வர வாய்ப்பு இல்லை. இது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா பெரியவர் ஒருவர் மரம் வளர்த்தார். பெரியவர் ஒருவர் மரம் வளர்த்தார். இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், மரம் வளர்த்தார். இதுவே பெரியவர் ஒருவர் மரம் வளர்த்தல்னு சொன்னால் அந்த சென்டென்ஸ் முழுமை பெறுமா? முழுமை பெறாது. அதுவே பெரியவர் ஒருவர் மரம் வளர்ந்து அப்படின்னு சொன்னால் அதுவும் முழுமை பெறாது. பெரியவர் ஒருவர் மரம் வளரன்னு சொன்னாலும் அந்த சொற்றொடர் முழுமை பெறாது. பெரியவர் ஒருவர் மரம் வளர்த்தால் அப்படின்னு அந்த வினையை முற்று பெற வச்சனா தான் அது வினைமுற்று. அப்போ இந்த கேள்விக்கான வளர்க்கான வினைமுற்றுதுன்னா வளர்த்தால். அடுத்து பாருங்கள், பெரு என்ற சொல்லுக்கான வினைமுற்று எது வரும்னு பார்த்தோன்னா இதில் பெற்றால் தான் வரும். பெற்றும் வராது, பெரும் வராது, பெருக வராது. கவிதா பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்றால். ஓகேங்களா? பெற்றால். அதுவே கவிதா பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்றுன்னு வருங்களா? வராது. பொருள் முழுமை பெறுமா? முழுமை பெறாது. அதுவே கவிதா பள்ளியில் முதல் மதிப்பெண், வகுப்பில் முதல் மதிப்பெண், பேருன்னு வந்தால் அதுவும் பொருள் பெறாது. பெருகன் வந்தாலும் அதுவும் முழுமை பெறாது. இந்த கேள்விக்கான பெற்றால் வந்தால் மட்டும்தான் இந்த சொல் வினைமுற்றில் முழுமை பெறும். இந்த வினை முழுமை பெறும். ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை பெற்றால். அடுத்தது பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோன்னா வேர் சொல்ல கொடுத்துட்டாங்க. அதுக்கான வினைமுற்றை பார்த்தோம். அடுத்ததாக இன்னொரு மாடல் எப்படி பார்க்க போகிறோன்னா நேற்று பார்த்தோம்ல அதே தான். என்னென்னா வருகன்ற சொல்லுக்கான வேர் சொல் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதில் என்ன பார்க்கணும்னா நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்குது வினைமுற்று. கொஸ்டினில் வினைமுற்று கொடுத்துட்டு அதோட வேர் சொல்ல கேட்பாங்க. அந்த 2வது மாடல் இதுதான். ஃபஸ்ட்டு மாடல் வேர் சொல்ல கொடுத்துட்டு வினைமுற்றை கேட்பாங்க. இந்த மாடலில் வினைமுற்று கொடுத்துட்டு அதோட வேர் சொல்ல கேட்குறாங்க. ஆக மொத்தத்தில் 2மே வினைமுற்றை சார்ந்த கேள்வி தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், வருக. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த கா, இயர், அல், இந்த 4ல் முடிஞ்சால் அது என்னென்னா வியங்கோல் வினைமுற்று. ஓகேங்களா? அது வினைமுற்றுன்னு நம்மளுக்கு பார்த்ததும் தெரியுது. இதுக்கான வேர் சொல் என்னவாக இருக்கும்? வருகனா வா. நேற்றுக்கே நம்ம இதை பார்த்துட்டோம்.
வருக, வந்தான், வருவார், இது மாதிரி எதுக்கு வந்தாலும் அதோட வேர் சொல் என்னவா இருக்குன்னா வா. ஓகேங்களா? அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை வா. அடுத்ததாக பாருங்கள், உறங்கினால். ஓகேங்களா? வினைமுற்றுக்குரிய வேர் சொல்ல கண்டுபிடிக்கணும். இது நார்மல் மெத்தட், நார்மல் மாடல். வினைமுற்றை நம்ம கண்டுபிடிக்கணும். உறங்கினால்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க, இதுக்கான வேர் சொல்ல என்னன்னு கண்டுபிடிக்கணும். நேற்று பார்த்தோம்ல, அதே தான். உறங்கினாலுக்கு என்ன வரும்னா உறங்கு. இதை நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஏன்னா நேற்றுக்கே இதை டீட்டெயிலாக பார்த்துட்டோம். உறங்கு. அடுத்து பாருங்கள், ஓடு என்னும் வேர் சொல்லோட வினைமுற்றை தேர்ந்தெடுத்தல். இப்போ வேர் சொல்ல கொடுத்துட்டாங்க, நம்ம வினைமுற்றை கண்டுபிடிக்கணும். ஓடுக்கு என்ன வரும்? ஓடுதல் வருமா? வராது. ஓடி வருமானா? வராது. ஓடியவும் வராது. என்ன வரும்னா ஓடினான். அப்துல் ஓட்டப்பந்தயத்தில் ஓடினான். இது பாருங்கள், அப்துல் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுதல்னா அந்த சொற்றொடர் முழுமை பெறுனா முழுமை பெறாது, அந்த செயலும் முழுமை பெறாது. அப்போ ஓடுதல் வராது. அப்துல் ஓட்டப்பந்தயத்தில் ஓடின்னு வச்சாலும் முழுமை பெறாது. அப்துல் ஓட்டப்பந்தயத்தில் ஓடியன்னு வச்சாலும் முழுமை பெறாது. அது அப்துல் ஓட்டப்பந்தயத்தில் ஓடினான் அப்படின்னா அந்த வினை அந்த செயல் முற்று பெற்று பொருளையும் கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை எதுனா ஓடினான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒன்னொன்றுத்துக்கு என்னோட அசியூம் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு தோன்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று அசியூம் பண்ணி நீங்களாக ஒரு சொற்றொடர் அமைச்சு இது வருமா வராதானோ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம குழப்புற மாதிரி தான் நிறைய கொஸ்டின் இருக்கும். அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் எப்படி யோசிக்கிறதுனே தெரியாது. ஸோ நம்ம 2-3 விஷயத்தில் யோசிச்சு வச்சுருந்தோன்னா தான் ஏதாச்சும் ஒரு மெத்தட் நமக்கு அங்கே ஞாபகம் வரும், நம்ம சரியான விடையை அழிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், கான் என்பதற்கான வினைமுற்று. கான்னா எது வரும்னா கண்டேன். நேற்றுக்கு நம்ம கண்டேன்னு ஒரு சொல்ல கொடுத்துட்டு அதோட வினைமுற்றை கான்னு வேர் சொல்ல கான்னு கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ என்ன பண்ணோன்னா கண்டேன்னு ஒரு சொல்ல கொடுத்துட்டாங்க, கான்னு ஒரு சொல்ல கொடுத்துட்டாங்க, அதுக்கான வினைமுற்றை கேட்டுருக்குறாங்க. நேற்றுக்கு பார்த்ததோட அப்படியே ஆப்போசிட் தான். நம்ம அடுத்தடுத்து வர கிளாஸ்லையும் அதை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வேர் சொல்ல கொடுத்துட்டு இப்போ வினைமுற்று பார்க்குறோம். நாளைக்கு வினையச்சமோ பெயரச்சமோ இந்த மாதிரி விஷயத்த நாளைக்கு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கானுக்கு என்ன வரும்னா கண்டேன். இதுக்கு என்ன சொல்லலாம்னா நேற்று நான் புலியை கண்டேன். ஓகேவா? நேற்று நான் புலியை காணுதல்னா பொருள்படாது, கண்டனாலும் பொருள்படாது, கண்டவர்னாலும் பொருள்படாது. நேற்று நான் புலியை கண்டேன்னா அந்த வினை முழுமை பெறுது. பார்க்குறதுன்றது ஒரு செயல், அந்த வினை முழுமை பெறுது, முற்று பெறுது. ஓகேங்களா? அதான் கண்டேன். அடுத்தது பாருங்கள், ஏவல் வினைமுற்று சொல். நான் ஏவல் வினைமுற்று பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன், இதை வச்சு கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு. அந்த கேள்வி இதுதான். கீழ்கண்ட ஒன்றுத்தில் ஏவல் வினைமுற்று சொல் எது? செல்க. செல்கன எதில் வரும்? வியங்கோல் வினைமுற்றில் வரும். ஏன்னா காலம் முடிஞ்சிருக்குது. காலம் முடிஞ்சால் என்ன? வியங்கோல் வினைமுற்று. இதுலேயும் பாருங்கள், வாழ்க, இதுவும் காலம் முடிஞ்சிருக்கு. இது இழிய, வாழிய, இதெல்லாம் ஏல முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த 3மே வியங்கோல் வினைமுற்று. ஓடு ஏவல் வினைமுற்றுனா என்ன? கட்டளையிறது. நமக்கு முன்னாடி முன்னிலையில் மட்டும்தான் இந்த ஏவல் வினைமுற்று வரும். நமக்கு முன்னாடி இருக்கிற யாரோ ஒருத்தரை நண்பா ஓடு, அப்துல் ஓடு அப்படின்னு சொல்கிறோம். சொன்னாலும் அந்த சொற்றொடர் வந்து முழுமை பெறும். முழுமை பெற்று வர வினைமுற்று தான் இந்த ஏவல் வினைமுற்று. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஓடு. அடுத்து பாருங்கள், நட என்னும் வேர் சொல்லோட வினைமுற்றை அறிக. நட என்னும் வேர் சொல்லோட வினைமுற்றை அறிக. நடக்கு என்ன வரும்? நடந்த, நடந்து, நடத்தல், நடக்கிறது. பாருங்கள், இதுக்கு எப்படி சொல்லலாம்னா குழந்தை 6 மாத குழந்தை நடக்கிறது, இல்லை 10 மாத குழந்தை நடக்கிறதுன்னு வச்சுப்போம். 10 மாத குழந்தை நடந்தன்னு சொன்னால் பொருள்படுங்களா? பொருள்படாது. அல்லது அதே நடந்துன்னு சொன்னாலும் பொருள்படாது, நடத்தல்னாலும் பொருள்படாது. இது நம்மளாக அசியூம் பண்ணிக்கிற எக்ஸாம்பிள் தான். எது வேணாலும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். அந்த சொற்றொடர், அந்த வாக்கியம் கம்ப்ளீட் ஆனால் அது வினைமுற்று. வினைமுற்றுனா என்ன? திரும்பவும் சொல்கிறேன், ஒரு வினை ஒரு செயல் முற்று பெற்று முழுமை பெற்று பொருள் தருமாயின் அது வினைமுற்று. ஓகேங்களா? அடுத்ததாக பாருங்கள், படி என்னும் வேர் சொல்லோட வினைமுற்று. படிக்கான வேர் சொல்லோட வினைமுற்று என்ன? படித்தான். என்ன வரும்னா படித்தான்னு வரும். அப்துல் நேற்று படித்தான். அப்துல் நேற்று படித்தான், இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்துல் கட்டுரை படித்தான், இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தோன்றது. அப்துல் கட்டுரை படித்தன் வருங்களா? வராது. இல்லை அப்துல் நேற்று படித்தன் வந்தால் அதுவும் பொருள் முழுமை பெறாது. படித்தும் வராது, படிக்கின்றவும் வராது. அப்துல் நேற்று படித்தான், இல்லை அப்துல் கட்டுரை படித்தான், இந்த மாதிரி விஷயம் வந்தால் கட்டுரை படித்தான் அல்லது செய்யுள் படித்தான். இந்த மாதிரி நீங்கள் எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இந்த கேள்விக்கான சரியான விடை படித்தான். இந்த கொஸ்டின் பாருங்கள், வேர் சொல்லோட வினைமுற்றை காண்க. வேர் சொல்லோட வினைமுற்றை காண்க. பாடி. பாடிக்கு என்ன வரும்னு பார்த்தோன்னா வினைமுற்று பாடினால் வரும். கவிதா பாட்டு பாடினால், அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டும் ஆகுது, பொருளும் தருது. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை பாடினால். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கான் என்ற வேர் சொல்லோட வினைமுற்று என்னன்னு கேட்டிருக்காங்க. கானுக்கு என்ன வரும்? கண்டான். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான். கானுக்கு கண்டான். அடுத்து பாருங்கள், பார்த்தான். பார்த்தானுக்கான வினைமுற்று கொடுத்துருக்குறாங்க. கொஸ்டின் நல்லா பார்க்கணும். பார்த்தான்ன்ற சொல்லு வந்து வினைமுற்று. இந்த சொல்லோட வேர் சொல்ல கேட்டிருக்கிறாங்க. நேற்று பார்த்த மாடல். பார்த்தான் என்ற சொல்லுக்கான வேர் சொல் எது வரும்னா பார். எப்பவுமே வேர் சொல் கட்டளை பொருளில் மட்டும்தான் வரும். பார்த்தான் என்பது பார். ஓகேங்களா? அதோட வேர் சொல் பார். நட, இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம்னா. நடக்கு என்ன வரும்னா நடந்தான். நடந்தான் என்ன வரும்னா நடந்தான். அப்துல் நேற்று நடந்தான். அப்துல் சாலையில் நடந்தான். இந்த மாதிரி நீங்களா ஒரு எக்ஸாம்பிள் அசியூம் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், குமை வேர் சொல்லோட வினைமுற்று. குமைக்கு என்ன வரும்னா குமைந்தன. குமைந்தது வராது, குமைந்தா வராது, குமைந்தலும் வராது. இந்த கேள்விக்கான சரியான விடை எதுனா குமைந்தன.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வினைமுற்ற சார்ந்து இவ்வளோ தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக்ஸை பார்ப்போம். அதுக்கடுத்து தான் வேறு என்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா, இப்போது நேற்றுக்கு வேர் சொல் அறிதல் பார்த்தோம், இன்றைக்கி வேர் சொல்லிருந்து வினைமுற்ற பார்த்தோம், நாளைக்கு வினையச்சம், வினையாளனை பெயர், பெயரச்சம் அறியதல், இந்த 3 முடிச்சோன்னா இதிலேருந்து இன்னும் 3 டாபிக் இருக்குது. இந்த 3 டாபிக் முடிச்சோன்னா வேர் சொல்லேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. 5 to 6 கொஸ்டின் கிட்ட வேர் சொல்லேருந்து கேட்பாங்க. அந்த 5 to 6 கொஸ்டினுக்கு நம்ம தயாராகிடலாம். பாருங்கள், நேற்றுக்கு ஒரு கொஸ்டினுக்கு நம்ம தயாராகிட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டினை நம்ம தயாராகிட்டோம். மிச்சம் இருக்கிற 6 கொஸ்டினில் 5 கொஸ்டினே வச்சுக்கலாம். அதில் மிச்சம் 3 கொஸ்டின் இருக்குது. அது வரப்போகிற நாட்களில் அதுக்கு தயாராகிடும். அடுத்ததாக பாருங்கள், அயர் சொல், தமிழ் சொல், இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த வாரம் டெஸ்ட்டுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்க ப்ரீவியஸ் நேற்றுக்கு போட்ட வீடியோ பார்க்காதவங்க நேற்றுக்கு பார்த்துட்டு இதை பாருங்கள். ஏன்னா அதை பார்த்துட்டு இதை பார்த்தோன்னா தான் ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வினையச்சத்தையோ, அடுத்த வீடியோவில் என்ன இருக்குது, அடுத்த டாபிக் என்ன இருக்குன்னா வினையச்சம் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம வினையச்சத்தை சார்ந்தோம், வினையாளனின் பெயர் சார்ந்தோம் 2 வீடியோவை பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் இந்த வீடியோ சம்மந்தமாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.